சாப்பாடுலாம் வந்துட வேண்டியதானே. அலைச்சல் எவ்வளோ அலைச்சல் பாருங்க. அதான் இனிமேல் இங்கேருந்து அங்கே திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்குங்க எங்கேயும் சத்தத்தில் இருக்கு. அண்ணாத்தில் தான் அங்கே அண்ணாதில் தானே அண்ணாத்தில் தான். இதில் எடுத்து ஷூட்டிங் எடுத்து வச்சுக்கலாம் நினைக்கிறேன். நாளைக்கு படம் எதாவது நடித்தா பின்னாடி அடுத்த வருஷம் தோற்று போய் படம்லாம் நடித்தா அதை போட்டுக்கலான்ட்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நைட் கூப்பிட்டுதேப்பா. நான் பாப்பா இருக்குது. அப்போ நைட்டு 10:30 11 சொன்னேன். சரி அது வந்து டிஸ்டர்ப் பண்ணான்னு விட்டேன். வண்டி கிளம்புது. 3 நிமிஷம் அந்த வண்டி கிளம்புது. அப்புறம் இது போயிட்டுருக்கேன். ஆமாம் ஆமாம். அவன் நினச்சா விடுவான். அவன் அமித்ஷா அமித்ஷா அமித்ஷாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அமித்ஷா போட மோடி ஒன்றும் பண்ண முடியாது. ஏடிஎங்களுக்கு 10 பேர் வந்துட்டான். இல்லை அதுதான் சொல்கிறேன் உனக்கு. கிளம்பிச்சு வண்டி டியூட்டி. அவன் நினைச்சா முடிச்சான். இங்கே 6 பேரும் தேவையில்லை. காங்கிரஸோட கல்வி விட்டு. ஆமாம் அந்த பக்கம் சரியா இருக்கு. ஆமாம். இல்லை அது மினிஸ்டர் தரேன்ட்டாங்க. யாருக்கு? காங்கிரஸ். ஏடிஎம் காங்கிரஸ் கலட்டுறாங்க. காங்கிரஸ் கலட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன என்னன்னு இருப்பானுவா. ஏன்னா அவன் அமித்ஷா பிளானு ஏடிஎம் ஒன்றும் பண்ணணும். காங்கிரஸை கழுத்து இல்லை காங்கிரஸை கழுத்து கூட்டு வச்ச தானே ஏடிஎம்ல சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். அதான் சிவசன்மானை சொல்லி போய் இங்கேருந்து மெயில் அனுப்பக்கூடாதா இளைஞர் சிவசன்மான். எடப்பாடி வேட்பாளர் வாங்க விலை கொடுத்து வாங்கினாங்களா அந்த கடுப்பு. பணத்தை கூட சொல்லுங்க. பணத்தை கூட சொல்லுங்க. அதெல்லாம் அநாகரிகமான செயல். இல்லை அதெல்லாம் அநாகரிகமான மரியாதை பண்ணணும். வணக்கம் சொல்லுதுன்னா அப்புறம் என்ன உன்னோட வயசில் கூடாதா என்ன சொல்லு. இந்த ஒரு நாகரிகங்களோ சபை நாகரிகம் தெரியாதான் எப்படி நாளைக்கு. அதனால உதயநிதி சொல்லலை. உதயநிதியும் அவனை கண்டுக்கவே இல்லை. ஆமாம். ஆனால் வீட்டுக்கு போனே கட்டி பிடிச்சிக்கிட்டானுவா. திருட்டு போலங்க அதுக்கு போயிட்டாலே அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்ண ஓட்டுவானோ இல்லாட்டி 29 எப்படி தான் அழைச்சி வந்துடுவோம். 29 அழைக்கணும்.